கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நியூஸ் தமிழ் செய்தியாளர் மீது குண்டர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் புதிய ஆடியோ ஒன்று வெளியாகி எம்எல்ஏ பழனியாண்டியின் உண்மையான குரூர முகத்தை மக்களுக்கு தோலுறுத்தி காட்டியிருக்கிறது. வலி தாங்க முடியாமல் செய்தியாளர் கதறி துடித்தது முதல் முக்கிய ஆதாரத்தை அளிக்க சொல்லி எம்எல்ஏவின் மகன் மிரட்டியது வரை அனைத்தையும் கண்முன் கொண்டு வந்த அந்த ஆடியோவை அடிப்படையாக கொண்டாவது எம்எல்ஏவின் அடியால் கும்பல்களுக்கு போலீசார் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அந்த இது பங்க்ல சிசிடிவி சொல்லிட்டேன் அதை அழிக்க சொல்லுவோம். கையோட அழிக்க சொல்லுங்க. ஒரு அரை மணி நேரம் ஓடாதுன்னு சொல்லி இருக்காங்க. யாரையாவது அழிக்க சொல்லுங்க. சொல்லி உடனே இது பண்ண சொல்லுங்க. நம்ம வால்டரை போக சொன்னல அங்கதான் கிடக்குது. வால்டர் ஒருத்தன் கூட கூட்டிட்டு வந்திருக்கான் ஒருத்தனை. நியூஸ் தமிழ் செய்தியாளரை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியதோடு தங்களது ரவுடியிசம் வெளியில் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக சிசிடிவி ஆதாரத்தையும் அழிக்க சொல்லி எம்எல்ஏ பழனியாண்டியின் ஆட்கள் மிரட்டிய பகீர் ஆடியோ தான் இது. ஹலோ, நீ இறக்கி விட்டு பங்குலையும் இதுலயும் இருக்கு. அந்த ரெண்டு பங்கு சிசிடிவி போய் இந்த ஒரு மணி நேரத்தை. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் இயங்கி வரும் குவாரியில் விதிமீறல்கள் நடப்பது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தி குழுவை அடியாட்களுடன் சேர்ந்து எம்எல்ஏ பழனியாண்டி கடத்தி சென்று மிருகத்தனமாக தாக்கிய சம்பவம் ஊடகத்துறையை தாண்டி அனைவரிடத்திலும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருந்தது. செய்தியாளரை பட்ட பகலில் கடத்தி செல்லும் அளவுக்கு எம்எல்ஏவுக்கு நெஞ்சழுத்தம் கூடி போய்விட்டது என்றால் தங்களின் நிலை என்ன ஆவது என மக்களின் மனம் பதறியது. இந்த நிலையில் அன்று நடந்த அதிர்ச்சி சம்பவத்தை விளக்கி கூறும் புதிய ஆடியோ ஒன்று வெளியாகி கிருஷ்ணராயபுரத்தில் எம்எல்ஏ பழனியாண்டி நடத்தி வரும் ரவுடி ராஜ்யத்தை தோலுரித்து காட்டியிருக்கிறது. குவாரியில் நடக்கும் விதிமீறல்களை செய்திக்குழு வீடியோ எடுத்தபோது திடீரென பூதம் போல வந்த எம்எல்ஏ பழனியாண்டி தலைமையில் செயல்படும் குண்டர்கள் கூட்டம் செய்தியாளர் கதிரவன், ஒளிப்பதிவாளர் செபாஸ்டினை கண்மூடித்தனமாக அடிக்க தொடங்கியது. தாம் திருச்சி செய்தியாளர் என தெரியாதா என கதிரவன் எடுத்து கூறியும் கூட எதையும் காது கொடுத்து கேட்காத குண்டர்கள் சகட்டு மேனிக்கு அவர்களை அடித்து உதைத்தனர். நான் எடுக்க என்னென்ன அவர் போகுது நீங்க போங்க. குறிப்பாக செய்திக்குழுவிடமிருந்து கேமரா, மைக்கை பறித்துக் கொண்டு கேமரா ஸ்டாண்டை வைத்தே காட்டுமிராண்டித்தனமாக அந்த கும்பல் தாக்கி இருக்கிறது. வலி தாங்க முடியாமல் செய்தியாளர் ஐயோ அம்மா என கதறியும் கூட இரக்கம் காட்டாத அந்த மிருக கூட்டம் இடைவிடாமல் அடித்த ஆடியோவை கேட்கும் போதே குலை நடுங்குகிறது. ஒரு நிமிஷம் இருண்ணா அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அடித்தடி கும்பலிடமிருந்து செய்திக்குழுவை போலீசார் மீட்க நீண்ட நேரமான நிலையில் அதுவரையிலும் விடாமல் அணு அணுவாக சித்திரவதை செய்திருக்கிறது மனித ரூபத்தில் இருந்த அந்த மிருக கூட்டம். இறுதியாக கதிரவன் மற்றும் செபாஸ்டினை போலீசார் மீட்ட நிலையில் அடித்தது தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல் நிலையம் செல்லும் சிறிது நேரத்திற்குள் அனைத்து ஆதாரங்களையும் அழிக்கும் வேளையில் இறங்கியது அந்த கும்பல்.
குறிப்பாக செய்திக்குழு வீடியோ எடுத்தது முதல் எம்எல்ஏ பழனியாண்டி வந்து அடித்து கடத்தி சென்றது வரை அனைத்தும் அருகில் இருந்த பெட்ரோல் பங்க் சிசிடிவி கேமராவில் பதிவானதாக சொல்லப்படுகிறது. அதனை போலீசோ அல்லது நியூஸ் தமிழ் செய்திக்குழுவோ கைப்பற்றினால் தங்களது வண்டவாளம் தண்டவாளம் ஏறிவிடும் என்பதை அறிந்த அந்த கும்பல் உடனே பங்க் உரிமையாளரை தொடர்பு கொண்டு சிசிடிவி காட்சிகளை அழித்து விடும்படி மிரட்டி இருக்கிறது. கடந்த 1 மணி நேரமாக பதிவான அனைத்தையும் அழித்துவிட்டு வேலை செய்யவில்லை என கூறும்படி உரிமையாளரிடம் எம்எல்ஏ பழனியாண்டியின் மகன் விமல் பேசிய ஆடியோவும் வெளியாகியுள்ளது. நீ இறக்கிட்டு அந்த பங்குலையும் இதுலயும் இருக்கு. அந்த 2 பங்கு சிசிடிவி மட்டும் லைட் பண்ணுறா. போய் இந்த 1 மணி நேரத்தை பிரச்சனை கொஞ்சம் உடனே போடா. பிரச்சனை ஆனதா சிசிடிவி கேமரா அழிச்சிருந்தேன். விமலன் பேசுறாரு. ஒன்று சார் பங்கு ஓனர் சார். அண்ணா இந்த 1 மணி நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் டெலிட் பண்ணி விடுங்கண்ணே. யாராவது வந்து கேட்பாங்க. கேட்டா ஓல்னு சொல்ல செய்திக்குழு என்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் அடித்து உதைத்ததுடன் சினிமாவில் வருவது போல செய்த தவறை தடயமே இல்லாமல் உடனே அழிக்க நினைக்கும் இந்த ரவுடி கும்பல் இதற்கு முன் எத்தனை பயங்கர சம்பவங்களை கச்சிதமாக செய்து முடித்திருக்கும் என நினைக்கும் போதே கிளியை ஏற்படுத்துகிறது. அத்தோடு இதுநாள் வரை பழனியாண்டி மீது வழக்கு பதிவு செய்யாமல் தாமதப்படுத்தும் காவல்துறை எம்எல்ஏவின் பெயரை எதிலும் சேர்க்காமல் விளக்கம் மட்டுமே கொடுத்து வருவதை பார்க்கும்போது அவர்களையும் இந்த குண்டர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு அடக்கி வைத்திருக்கிறது என்பதை மக்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே உடனடியாக பெட்ரோல் பங்கில் அழித்ததாக கூறப்படும் வீடியோவை தொழில்நுட்ப வல்லுநர்கள் உதவியோடு மீட்டு அதனை தகுந்த சாட்சியாக பயன்படுத்தி எம்எல்ஏ பழனியாண்டியின் கொட்டத்தை அடக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.